சாம் தேசத்திற்கு நற்செய்தி உண்டு. இந்த வார்த்தை அல்லாஹுடைய தூதர் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வார்த்தை. ஒரு காலமும் இது பொய்யாகாது. ஷாமிற்கு நிச்சயமாக துன்பத்திற்கு பிறகு ஒரு இன்பம் உண்டு. இப்போது வேண்டுமானால் ஷாம் அழிக்கப்படலாம், ஆனால் ஷாமிற்கென்று ஒரு நாளை அல்லாஹ் ஏற்படுத்துவான் நிச்சயமாக, இன்ஷா அல்லாஹ். ஷாம் தேசம் என்பது சிரியா, பாலஸ்தீன், ஜோர்டான், லெபனான் இந்த 4 நாடுகள் சேர்ந்ததே ஷாம் தேசம். ஷாம் தேசத்தின் சிறப்புகள். முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் அதிகம் பிரார்த்திக்கப்பட்ட இடங்களில் ஒன்று ஷாம். அல்லாஹுவின் பரக்கத் பொருந்திய இடங்களில் ஒன்று ஷாம். நமது 3வது புனித ஸ்தலம் மஸ்ஜிதுல் அக்ஸா உள்ள இடமும் ஷாம்தான். நமது 3வது புனித ஊரும் ஷாம்தான். அதிகமான நபிமார்களை சுமந்த பூமியும் ஷாம்தான். உலகில் அனுப்பப்பட்ட அத்துணை நபிமார்களின் நெற்றி சுஜூது செய்ததும் ஷாமில்தான். வானவர்கள் அதிகம் இறங்குவதும் ஷாமில்தான். வானவர்கள் தங்கள் இறக்கைகளை விரித்து வைத்திருப்பதும் ஷாமில்தான். முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முதலாக மக்காவை விட்டு வியாபாரத்திற்காக சென்ற இடமும் ஷாம்தான். பாரசீக கோட்டையில் இஸ்லாமிய கொடி பறக்கும் என்று முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அதுவும் ஷாம்தான். 8000த்திற்கு அதிகமான ஸஹாபாக்கள் ரலியல்லாஹு தஆலா ஷஹீதானது இந்த ஷாமிற்காகத்தான். உலகில் பல இடங்களில் குழப்பம் ஏற்படும் போது ஈமான் தஞ்சம் அடைவது ஷாமில்தான். கியாம நாள் வரையிலும் ஈமானிற்காக மட்டுமே போராட்டம் நடக்கும் பூமியும் ஷாம்தான். முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு போராட்ட குழுவை ஆதரித்தார் என்றால் ஷாமின் குழுவைதான். அப்போதைய வல்லரசான பாரசீகத்தை இந்த உம்மத் விரட்டிய இடமும் ஷாம்தான். மல்ஹமா என்ற மிகப்பெரிய யுத்தம் தொடங்குவதும் ஷாமில்தான். ரோமர்களுக்கு இமாம் மஹதி அலை தலைமையில் சங்கு ஊதுவதும் ஷாமில்தான். யூதர்களை பார்க்கும் இடமெல்லாம் வெட்டுவதும் ஷாமில்தான். இசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் இறங்குவதும் ஷாமில்தான். தஜ்ஜால் கொல்லப்படுவதும் ஷாமில்தான். கியாம நாளில் நெருப்பு ஒட்டுமொத்த மனிதர்களையும் ஒன்று திரட்டுவதும் ஷாமில்தான். இன்னும் சொல்லிக்கொண்டே போகலாம். இந்த ஷாமிற்கு அவ்வளவு சிறப்பும் மகத்துவமும் உள்ளது. ஷாம் அழிக்கப்படுகிறது என்று யாரும் கவலை கொள்ள வேண்டாம். இஸ்லாம் உள்ள வரையில் ஷாமை யாராலும் அழிக்க முடியாது. இப்போதைய நமது பணி ஷாமிற்காக அம்மக்களுக்காகவும் அதிகமாக பிரார்த்திப்பதே ஆகும். ஆமீன் யா ரப்பில் ஆலமீன்.